வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்ன நம்ம டிஃபன் செய்ய போகிறோம்னா குதிரைவாலி அரிசியை வச்சுட்டே நான் அடை செய்ய போகிறேன். அந்த குதிரைவாலி அரிசி எப்படி இருக்கும், அதை எப்படி கழுவி எப்படி ஊற வச்சு அரைச்சி அடை செய்கிறது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் இப்போ சொல்ல போகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஊற வச்சு அரைப்போமா வாங்க. குருதவலியை அவிச்சு அரைச்சி மிஷினில் நம்மளுக்கு புழுங்கல் அரிசியாகவே கொடுத்துட்டாங்க. இது நான் கிலோ கணக்கில் தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த அரிசியில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குது. குருதவலி எப்பயுமே நம்ம நெல்லை விற்கிற மாதிரி அவிச்சு தான் அரிசியாக எடுப்பாங்க. ரொம்பவே சத்தான அரிசி, எந்த ஒரு உரமும் போட்டு விளைய வைக்கிறதில்ல. நம்ம இயற்கையான காடுகரையில் நம்மளாக குருதவலி தெளித்து விளைய வச்சு அறுக்கிறது தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த அரிசி சும்மாவே வெறுமனே நாங்கள்லாம் வாயில் அள்ளி போட்டு உதக்கி சாப்பிடுவோம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் தான் நான் உரப்படை செய்ய போகிறேன். இப்போ இதில் 2 பங்கு எந்த கப்பால் நம்ம அளந்து போடுறோமோ அந்த கப்பால் நான் இந்த கப்பு தான் அளக்க போகிறேன். இதில் 2 கப்பு எடுத்துக்கிட்டு என்னென்ன மற்ற அரிசிகள் சேர்க்குறேங்கிறத உங்கள்கிட்ட விவரமாக சொல்கிறேன் வாங்க. இப்போ குருதவலி அரிசி நம்ம எப்படி ஊற வைக்க போகிறோம், எந்த மாதிரி அளவுகள் எடுத்து ஊற வைக்கணுங்கிறத இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் வாங்க. நான் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டேன். பாருங்கள், குருதவலி அரிசி இப்படித்தான் இருக்கும். நல்லா மஞ்சளாக சூப்பராக இருக்கா. இது சும்மாவே அள்ளி சாப்பிடலாம். அப்படி உதக்கி வச்சு சாப்பிட வாயில் உதக்கிட்டு நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில காட்டுக்கு போகும்போது ஆடு மாடு ஓட்டிகிட்டு போகும்போது மடியில் கட்டிக்கிடுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக உதக்கி திம்போம். இப்போ குருதவலி அரிசி இப்படித்தான் இருக்கும் பார்த்திங்களா, ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் உப்புமா கூட செய்யலாம், உப்புமா செய்யலாம், பொங்கல் செய்யலாம். நம்மளுக்கு எப்படி தேவையோ எந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்களோ அது மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நம்ம வீட்டிலே இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் நல்ல விதமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நான் இந்த கப்பில் 1 கப்பு ரேஷன் அரிசி குண்டு அரிசி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி அதே கப்பில் 2 கப்பு நான் குருதவலி அரிசி எடுத்துக்கிட்டேன். 2 கப்பு, ஏன்னா 1க்கு 2 போட்டால் தான் நல்லா வரும். நான் தோசை அடை உரப்படை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 கப்பு போட்டுக்கிட்டோமா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சரிசி கொஞ்சம் போடணும். இந்த கப்பால் 1 கப்பு பச்சரிசி போடுவோம், ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சரிசியும் சேர்த்தாச்சு. அப்புறம் துவரம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். துவரம்பருப்பு 1/2 கப்பு போட்டுக்கிடுவோம். 1/2 கப்பு தான் இந்த துவரம்பருப்பு. கடலப்பருப்பு 1 கப்பு போட்டுக்கிடுவோம். கடலப்பருப்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். உரப்படை செஞ்சு கொடுத்தா சின்ன குழந்தைகள்லாம் இன்னும் 2 கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த குருதவலி அரிசி உரப்படை அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கழுவிடணும் அரிசியை. கழுவிட்டியானா நம்ம உளுந்தும் போட்டிருக்கோம் பாருங்கள், புசு புசுன்னு வரும் நல்லா. அதனால் இப்போ உளுந்து, கடலப்பருப்பு, துவரம்பருப்பு இந்த 3 பொருளையும் சேர்த்து பச்சரிசி, குண்டரிசி, புழுங்கரிசி, குருதவலி அரிசி 2 கப்பு நல்லா கழுவிட்டு இது ஒரு 2-3 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கிறோம். நல்லா கழுவுறது எதுக்குன்னா அந்த கலர் தண்ணி மாறுற அளவுக்கு நம்ம கழுவிடணும். கழுவிட்டு இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. கழுவி எடுத்து வச்சுருந்தோன்னா நல்லா ஊறிடுச்சு. இதெல்லாம் எதில் அரைக்க போகிறேன்னா நம்ம மிக்சியில் தாங்க அள்ளி போட்டு அரைக்க போகிறேன். நல்லா ஊறிடுச்சா, மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டு நம்ம அரைச்சி மாவாக்கிக்கிடுவோம். அரைக்கும்போது என்னென்ன பொருள் சேர்க்கணும்னா பெருஞ்சீரகம், வரமிளகாய், பூண்டு இந்த 3 பொருளையும் சேர்த்துடணும். சேர்த்து நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ண மாதிரி அரைச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிறணும். இப்போ இந்த மாதிரி தான் நான் இதுலேயே போட்டுக்கிட்டேன் நிறந்த அப்போத்தான் எல்லா மாவுக்கும் நம்மளுக்கு அந்த காரம், அந்த பூண்டு வாசம் இதெல்லாம் கிடைக்கும். அதனால் இப்போ நான் மிக்சி ஜாரில் தான் அரைக்க போகிறேன். இப்போ மிக்சியில் இந்த கரண்டியை வச்சு அள்ளி போட்டுக்கிறேன். தண்ணி ரொம்ப விட்டுறக்கூடாது, தேவையான அளவு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால்தான் மாவு உரப்படை தட்டுறதுக்கு கையிலையும் தட்டலாம், கரண்டிலேயே அள்ளி வச்சுக்கலாம். நான் இந்த மிக்சி ஜாரில் தான் அரைக்க போகிறேன். அரைக்கலாமா வாங்க.
நீங்களும் இது போல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த உரப்படை வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க எழுதி சாப்பிடக்கூடிய ஒரு குருதவள்ளி அரிசி உரப்படை தான். இந்த பக்கம் அரைச்சா போதும், வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடுவோம். எல்லா அரிசிகளையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ அரைச்சாச்சா ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ன்ட்டு உப்பு போடுறேன் பாருங்கள். உப்பு போட்டு கரண்டியை போட்டு நல்லா கிண்டுன்னு கிண்டி விட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இது வந்து குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ மாவை நல்லா கரைச்சிட்டு கல் அந்த பக்கம் அடுப்பில் காயுது. நம்ம வந்து கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் உரப்பட மாதிரி தடிமமாக ஊற்றி கொடுத்தோம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் காலைல கூட 2 ஊற்றி சாப்பிட்ணுன்ட்டு உடனே அடுப்பை பற்ற வச்சு ஊற்றிருக்கேன். இதோட கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் இப்போ இன்றைக்கி அரைச்சது காலையிலே சுடுறோன்னு வச்சுக்கோங்க, அது இன்னும் நல்லாவே இருக்கும், டேஸ்ட் அதிகரித்து குடிக்கும். இது என்னோடய அனுபவம், அதனால் நான் சொல்கிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டோம். இதில் கொஞ்சம் பொட்டுக்கல்லையை போட்டு நம்ம ஜார். இந்த சட்னி எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு, எனக்கு மல்லி சட்னி. இதனால் தோசையும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் தோசை யாருக்கெல்லாம் பிடிக்கும், அது இது மாதிரி குருதவள்ளி தோசை யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒரு கையில் செல்லை வச்சுக்கிட்டு ஒரு கையில் வீடியோ எடுக்கிறேன்னா அதனால் ஒரு மாதிரி அளப்புது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எப்படியாவது இதை எடுக்கணும், இந்த வீடியோவா அப்படின்னு எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு உரப்படை ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து மல்லி சட்னி தான் வச்சுக்க போகிறேன். கொத்தமல்லி சட்னி நல்லா ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தாங்க. அதை ஒரு அலசிட்டு நல்லா நொறுங்க மதங்க அசலுங்க அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. இப்போ மல்லி வாங்க மக்களே, நம்ம குருதவள்ளி உரப்படை செஞ்சாச்சு, சாப்பிடுவோமா? நீங்களும் வாங்க, ஆளுக்கு கொஞ்சமாக சாப்பிடுவோம். பங்கி சாப்பிடணும்ல, பாக்கியத்தம்மாவா செஞ்சு சாப்பிட்றாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாதுல்ல, அதுக்காகத்தான் சொல்கிறேன். வாங்க சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டான குருதவள்ளி அரிசியில் நான் உரப்படை செஞ்சுருக்கேன். எல்லோரும் சாப்பிட்லாம் வாங்க. சும்மாவே சாப்பிட்லாம், மொறுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் தூக்கி விட்டு முருகலாக வேக வச்சு சாப்பிட்டோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் என்னென்ன பொருள் சேர்த்து செஞ்சுருக்கோம் நம்ம, அப்போ சாப்பிடுவாங்களா இல்லையா? நீங்களும் அது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோவை ஃபுல் வீடியோவை பாருங்கள். யாரும் கட் பண்ணி பார்க்காதீங்க. ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு லைக்கு கொடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. டாட்டா, பாய் பாய்.